யோ எங்கயா போற? வெளியில ஒரு வேலையா போறேன்டி. சரி வரும்போது வெங்காயம் வாங்கிட்டு வா. என்ன வெங்காயம்? பெரிய வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல சின்ன வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ. சின்ன வெங்காயம் 1 கிலோ வாங்கிக்கோ. அதுல நல்லா பெரிய வெங்காயமா பார்த்து வாங்கிக்கோ. இப்ப நான் பெரிய வெங்காயம் வாங்கணுமா சின்ன வெங்காயம் வாங்கணுமாடி? ஒரு வெங்காயமும் வாங்க வேணாம், போய் உன் வேலையை பாதியா. நான் எங்கேயும் போலடி. பயந்துண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் மனைவியிடம் அடி வாங்கியே சாவார். சொல்லுங்க 90s கிட்ஸ் எப்படி நீங்க மட்டும் இவ்வளவு ஒழுக்கமா வளர்ந்துருக்கீங்க? விளக்கமாரடி, பெரம்படி, செருப்படி, பெல்ட் அடி, தோசை கரண்டி அடி வாங்கிப்பார் தெரியும். ஓடி பையங்க இந்த பையன். குட் பை. குட் பாய் இல்ல குட் கேர்ள் நீ. நீ கேர்ள். கேர்ளா பைக் கதியாரா? ஆமாடா. அட லூசு. நீ கேர்ள் நீ. பைலா தச்சே. நீ பாய் நினைச்சியா? நல்லா நினைச்சேன். அண்ணா 5 கிலோ கறி போடுங்க. ஏமா இன்னைக்கு வருஷ பொறுப்பு யாரும் அதிகமா கறி வாங்க மாட்டாங்க, நீ நம்ம 5 கிலோ கறி கேக்குற? நல்ல நாளோ கெட்ட நாளோ எனக்கு தெரியாது, அந்த நல்ல கறி சாப்பிடணும், அப்பதான் எனக்கு கரெக்டா இருக்கும். டக்குன்னு போடுங்க. அப்படியே விஷயம். இவ அந்த கோஷ்டி போல் இருக்கு. ஆமா, அதிர்ஷ்டம் நம்ம கதவை தட்டும் போது நம்ம வெளியூருக்கு போயிருந்தா என்ன பண்றது? இன்னொரு தடவை இப்படி பண்ணினா வெளுத்து விடுவேன்டி. எதுக்கு ஓனர திட்ற? எங்க அம்மா மூஞ்சில அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டாடா. எதுக்குடி? அவங்க தான் மூஞ்சி சுருக்கமா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் அயன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சேன். அது தப்பா? தப்பே இல்லடி. செம்மறியாட்டுக்கு சேலை கட்டி தாலிய கட்டினா பாரு ஓனர், அதாண்டி தப்பு. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கலான்னு நம்ம நினைக்கிறப்பதான் பசி எடுக்குது. சரி சாப்பிட்டு சாதிக்கலான்னு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்தது, நான் என்ன பண்றது? ரொம்ப கஷ்டப்பட்டு வீடு கட்டாச்சு, இந்த பயமா இருக்கு. ஏன்டா கடன் நிறைய வாங்கிட்டியா? இல்ல இடம் யாருதுன்னு தெரியல. எங்கிட்ட மோதாதே. வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க போங்க. கொடுக்கிற பூமி இது. அப்ப 20 ரூபா கொடு. 20 ரூபாயா? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். அதெல்லாம் வேணாம், பொறுத்து வச்சு அலைய முடியாது, நானே பாத்துக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியாம ஒரு நாள் ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணா பண்ணுவீங்களா? லவ் பண்ணுவேன், ஆனா என் மனைவிக்கு தெரிஞ்சா என்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவாள. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு. அப்படி எல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தொடச்சு நாட்டாம விட்டு நாய் செத்து போச்சுன்னு சொல்ல சொன்னாங்க. நான் வாய் தவறி நாட்டாம நாய் செத்து போச்சாம்னு சொல்லிவிட்டேன். அதுக்கு சேர்ந்து மொத்தமா ஊரே சேர்ந்து குழப்பது. நம்ம ஆம்பளை பசங்க எப்ப அழகா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? எப்ப நண்பர்களை பார்க்க போகும்போது எவனாவது அழகா போவானா? இல்ல. ஒரு அழுக்கடைஞ்ச ஜீன்ஸ், துவைக்காத ஒரு டிஷர்ட், ஒரு பரட்ட தலை, எலி இறந்த நாற்றம் அடிக்கிற ஒரு சாக்ஸ், அத போய் ஏன் வந்து பார்க்கணும்? நாய் முகந்து கூட பார்க்காத ஒரு ஷூ, இதைத்தான் போட்டு நண்பனை பார்க்க போவாங்க. பக்கத்துல உட்கார்றதுக்கே பதட்டமா இருக்கும். ஆனா அந்த அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்க்க போறான்னு வைங்களேன், நேச்சுரல்ஸ்க்கு போயிட்டு வர்றான். நேச்சுரல்ஸ்ல இருந்து என்னென்ன பியூட்டி பார்லர் இருக்கும் அவ்வளோத்தையும் யூஸ் பண்ணிட்டு வர்றான். அவ்வளவு ஒரு ஃபார்மலான பேண்ட், அயன் பண்ண ஷர்ட், அப்படியே படிய வாரிய தலை, பளபளன்னு இருக்கிற ஷூ போட்டு முன்னாடி போய் நிக்கிறான்னா, நம்மை நாமே அழகாக மாற்றக்கூடியது காதலில் மட்டும்தான் சாத்தியமே தவிர ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது ஒருத்தரும் அழகாவே இருக்க மாட்டாங்க. வீட்டை விட்டு வெளிநாடு கூட போயிடலாம் போல, ஆனா இந்த மொபைலை விட்டு தெருமுனைக்கு கூட போக முடியும். இவங்களோ யாரு? 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். சட்டம் அனுமதிக்காது. பரவாயில்ல, உள்ள போனா கூட பரவாயில்ல, 2 பேர் தான். யோ நீ செத்ததுக்கு அப்புறம் எங்க போவ? வேறங்க, சொர்க்கத்துக்கு தான். நான் கன்ஃபார்ம் நரகம் தான். சரி உனக்கு அங்க என்ன கிடைக்கும்? அழகான பொண்ணு கிடைக்கும்டி. எனக்கு குரங்கு தான். அது எப்படியா? உனக்கு அங்கேயும் அழகான பொண்ணு, இங்கேயும் அழகான பொண்ணு, எனக்கு மட்டும் அங்கேயும் குரங்கு இங்கேயும் குரங்கு.